வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவது சம்பந்தமாக இணையவழி குற்றவாளிகள் செய்யும் மோசடிகள் பற்றிய புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தின் எச்சரிக்கை பதிவு. ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் மாநில திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்பட்ட மினி மின் பேருந்தில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்ககம் சார்பில் போராட்டம் நடத்திய போது எதிரே வந்த பேருந்தை நிறுத்தி ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவது சம்பந்தமாக இணையவழி குற்றவாளிகள் செய்யும் மோசடிகள் பற்றிய புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தின் எச்சரிக்கை பதிவு. சமீப காலமாக எஸ்ஐஆர் படிவம் நிரப்பும் வேலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழலை பயன்படுத்தி இணைய குற்றவாளிகள் பொதுமக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு படிவம் நிரப்புவது சம்பந்தமாக பேசுகிறோம், அதற்கு உங்கள் தொலைபேசியில் ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அதை கூறுங்கள் என்று கேட்டால் அதனை நம்பி அந்த ஓடிபி எண்ணை பகிர வேண்டாம் எனவும், அப்படி யாரேனும் கேட்டால் எங்களுடைய பிஎல்ஓவிடம் நேரடியாக சென்று கொடுக்கிறோம் என்று கூறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் உங்களை கட்டாயப்படுத்தி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு அழைப்பு வந்த எண்ணை குறித்து கொண்டு அருகில் உள்ள காவல் நிலையத்திலேயோ அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையத்திலேயோ அல்லது 1930 மூலமாகவோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் உங்கள் தொகுதி பிஎல்வியின் பெயர், அவரின் தொலைபேசி எண் ஆகியவற்றை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எனவும், ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அவர்களை தொடர்பு செய்து சந்தேகத்தை தீர்த்து கொண்டு இணையவழி மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பெப் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பெப் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்பெப் கைத்தறி நெசவாளியை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் குமரகுருப்பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு விளக்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்து இருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்து உள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர், இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பான்டெக்ஸ், பான்பெப் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக கூறினார். அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார்.
தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியின் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்த அவர், சொல்லல்ல செயலென்ற தாரக மந்திரத்துடன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகின்றோம். தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரியவரும் என கூறினார். டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளோம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பிஜேபியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் மாநில திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை வகித்தார். மாநில அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், மாநில துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, சக்திவேல், வேலன் செல்வநாதன், தங்கவேலு, பிரபாகரன், வேலவன், தர்மராஜன், கோகுல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்பட்ட மினி மின் பேருந்தில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்ககம் சார்பில் போராட்டம் நடத்திய போது எதிரே வந்த பேருந்தை நிறுத்தி ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் மின்சார மினி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 25 பேருந்துகள் கடந்த மாதம் முதல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த பேருந்துகளில் தமிழ் அல்லாமல் ஆங்கில மொழியில் மட்டும் பேருந்தின் பெயர் மற்றும் பேருந்து பயணம் செய்யும் இடங்கள் இடம்பெற்று இருந்தன. மினி மின்சார பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்றவும் தமிழ் மொழிகளை எழுதவும் வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் மின்சார பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மினி மின்சார பேருந்து வருவதை கண்டன போராட்டக்காரர்கள் அதனை தடுத்து அதில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முற்பட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இதனை தடுத்து அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில் பேருந்து மீண்டும் சாலையில் சென்றது. ஆங்கில எழுத்துக்களை அகற்றி தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் பேருந்தில் இருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிரதேச மீனவர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி பிரதேச மாநில தலைவர் எம்பி வைத்தியலிங்கம், முன்னாள் புரட்சி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் MHO ஷாஜகான், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் தலைவர் வேலு அவர்கள் தலைமையில் புதுச்சேரி பொறுப்பாளர் ரவி, தேசிய மீனவர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் காங்கேயன், புகழேந்தி, மாநில பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தோத்திராஜ், மணிபால், செல்வநாதன், புண்ணியகோடி, நாகராசு, வீரமணி, ஞானமணி,
கோவிந்து செல்லப்பன், பெருமாள் பகவான் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி புகழஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் மற்றும் அவரது மகன், மகள் உட்பட 6 பேரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வைரமணி. இவர் 45 அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு மாத சீட்டு கட்டினார். சீட்டு முடிந்ததால் அதற்கான ரூபாய் 25 லட்சம் தருவதற்கு பதில் ரூபாய் 5 லட்சம் மட்டும் வைரமணி கொடுத்தார். மீதி தொகையை பிறகு தருவதாக கூறினார். அதைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டு சேர்ந்து கடந்த 5 மாதமாக ரூபாய் 5,25,850 ரூபாய் கட்டியிருந்தார். ஆனால் பழைய சீட்டு பணம் ரூபாய் 20 லட்சத்தை தரவில்லை. போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சந்தேகமடைந்த முருகன் சீட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டியிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் சிபிசிஐடி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி விசாரணை நடத்தினார். விசாரணையில் வைரமணி மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தொழிலதிபர் வைரமணி, அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் லாஸ்பேட்டை புஷ்பா, வம்பாக்கீரப்பாளையம் மணிமேகலை, மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ஏல சீட்டு நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருக்கும் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களிடம் ஏல சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் குஜராத் பகுதியில் பதுங்கி இருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவரது மோசடி வலையில் முன்னாள் எஸ்பிக்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் பலரும் ஏமாந்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஜனநாயகத்தை பணபலத்தால் வாங்க முடியாது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரிக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராசிவா பேசுகையில், தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். தொகுதிகள் தோறும் இரத்த தானம், மரக்கன்றுகள் நடுவது, நலத்திட்டங்கள் வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும். பல தொகுதிகளில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் சில தொகுதிகள் செய்யப்படாமல் உள்ளது. இது நம்மை அடையாளப்படுத்துவதற்கும் கட்சியின் வளர்ச்சியை செல்வதற்கும் ஆகும். அரசு பேனர் வைக்கக்கூடாது என கூறியுள்ளனர். நம் முழுமையான ஒத்துழைப்பை அரசுக்கு கொடுக்க வேண்டும். உலகம் போற்றும் தலைவராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளார். அந்த சாரலில்தான் புதுவையில் இந்த கட்சி 27 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் வீறு கொண்டுதான் இருக்கிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நெல்லித்தோப்பு தொகுதியை நாம் அவரிடம் கொடுத்தோம். பிறகு அவர் செல்லும் போது நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அவர் வீதி வீதியாக சென்று SIR பற்றி பதிவு செய்கிறார். அவர் நாம் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உழைக்கிறார். கூட்டணிக்கு வேலை செய்ய தயாராகி விட்டார். இன்றைக்கு புதுச்சேரியில் முதன்மை கட்சி திமுக தான். எந்த கட்சிக்கும் இதுபோன்ற கட்டமைப்பு கிடையாது.
நூற்றாண்டுகள் கண்ட கட்சி, பல போராட்டங்களை கண்ட கட்சி, எத்தனையோ பண முதலைகளில் புதுச்சேரியில் வேலை பார்த்தாலும் நம்மளை தொட்டு பார்க்க முடியாது. மக்களுக்காக தொண்டு செய்கின்றோம். வாய்ப்பிருந்தால் வெற்றி பெறுவோம், இல்லையென்றால் தொடர்ந்து சேவை செய்வோம். புதுச்சேரி மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க. அமைதியாக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அரசியல் செய்கின்றோம். 25 தொகுதிகளில் இன்று வெற்றி வேட்பாளர் தயாராக உள்ளனர். யாருக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெற வைப்போம். நம்மை வீழ்த்த வியூகம் அமைக்கின்றனர். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் பெயரை கூறி ஓட்டு வாங்க முடியாது. நம் தொகுதிகளில் பல தொல்லைகள் கொடுக்கின்றனர். தன்மானம், சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களை பணத்தால் வாங்க முடியாது. இது மாநில சுயேட்சையாக போராடிய இயக்கம். இந்த ஆட்சியின் அவலத்தை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். தேர்தலில் கூறியதை ஒன்று கூட செய்யவில்லை. ஏர்போர்ட் விரிவாக்கம், ரயில் சேவை விரிவாக்கம், புதிய தொழிற்சாலை எதுவும் செய்யவில்லை. ஐடி பார்க் வர வேண்டும், இலவச மனைப்பட்டா கிடைக்க வேண்டும், வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும், லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும், மூடப்பட்டுள்ள ஆலைகளை திறக்க வேண்டும், மூடப்பட்டுள்ள 19 பொது நிறுவனங்களை மீண்டும் திறக்க வேண்டும். அதிக காலம் முதல்வராக உள்ளவர் முதல்வர் ரங்கசாமி. இதுவரை ஒரு நிறுவனத்தை கூட அவர் திறக்கவில்லை. சேதராப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலம் கிடப்பில் கிடக்கிறது. மின்துறையை தனியார்மயம் ஆக்குவதற்கு அரசு சார்பில் மின்மீட்டர் வாங்கி அதனை தனியாரிடம் ஒப்படைக்க பார்க்கின்றனர். அதனை வெளிப்படையாக அமல்படுத்த முடியவில்லை. மத்திய மாநில அரசுகள் மாநில வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை. இன்னும் 2 மாதம் உள்ளது. இனிமேல் இவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை செய்ய முடியாது. பீகாரை போன்று வாக்கு திருட்டு, அரசு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க பார்ப்பார்கள். பணத்தால் புதுவை ஜனநாயகத்தை வாங்க முடியாது. புதுச்சேரி திமுக காரர்கள் தகுதியானவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் புதிதாக தேர்தலை சந்திக்கவில்லை. பல தேர்தலை பார்த்தவர்கள். எந்தவித சலிப்புக்கும் அஞ்சுவதில்லை. உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து சர்க்கரை ஆலையை திறந்தால் நல்லது. தேர்தலுக்கு மாறுபவர்கள் நம் கூட்டணியில் இல்லை. 30 தொகுதிகளிலும் வேலை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காரர்களும் நாம் உழைக்க தயாராக இருக்கின்றோம். SIR பதியும் போது பெயர் நீக்கப்படுவது, BLO எதிர்ப்பாக செயல்படுகிறார் போன்ற பிரச்சனை இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். சார்லஸ் மார்டின், பாஜகவின் B டீம், தமிழக அரசின் சாதனைகளை சொல்லி நம் அணி வெற்றி பெற பாடுபட வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். மீண்டும் தலைப்பு செய்திகள். SIR படிவம் நிரப்புவது சம்பந்தமாக இணையவழி குற்றவாளிகள் செய்யும் மோசடிகள் பற்றிய புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தின் எச்சரிக்கை பதிவு. JCM மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் மாநில திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்பட்ட மினி மின் பேருந்தில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்ககம் சார்பில் போராட்டம் நடத்திய போது எதிரே வந்த பேருந்தை நிறுத்தி ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.